விடைகள் விடைகள் தேடுவது மனித பண்பு. கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும் போது மனிதன் அடையும் மகிழ்ச்சி மிக பெரியது. பல கேள்விகள் மிக சுலபமாக விடைகளை நோக்கி நம்மை நகர வைக்கும். ஆனால் சில கேள்விகள் வசமாக நம்மை சிக்க வைக்கும். ஏனெனில் அதன் விடைகள் இரகசியமாக இருந்து நம்மை திகைக்க வைக்கும். தவறான விடைகள் நம்மை தவறாக வழிநடத்தும். இவ்வாறு விடைகள் இல்லாத அல்லது நாம் தவறான விடைகளை கொண்டுள்ள சில கேள்விகளுக்கு சரியான விடைகளை உங்கள் முன் நிறுத்துவதே தூய விடைகள் என்ற இந்த யூடியூப் சேனலின் நோக்கமாகும். வாழ்க்கையில் விடை தெரியாத எல்லா கேள்விகளுக்கும் விடை ஓர் இடத்தில் உள்ளது. அதுவே பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் கூறும் தூய விடைகள் மட்டுமே இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இது ஒரு கிறிஸ்தவ சொற்பொழிவு சேனல் அல்ல. வாழ்க்கைக்கு தேவையான சில கேள்விகளின் சரியான பதில்களை பரிசுத்த வேதத்தின் வாயிலாக உங்கள் முன் நிறுத்துவதே எனது நோக்கமாகும். ஏன் சத்தம் மட்டும் கேட்கிறது, பேசுபவரை காணவில்லை என்று எண்ணுகிறீர்களா? என் அருமை நண்பர்களே, பேசுபவரில் அல்ல, பேசப்படும் காரியங்கள் மட்டுமே முக்கியம். எனவே தற்போது விடைகளை மட்டும் கவனியுங்கள். என்னுடைய பெயரை உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய பெயர் சிலுவை வீரன். இங்கு பேசப்படும் ஒவ்வொரு தூய விடைகளும் நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு சில நிமிடங்கள் மட்டும் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் செலவிட்டால் போதும். அது உங்களுக்கு மிக பயனுள்ளதாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் முதல் கேள்விக்கு வருவோம். கேள்வி இதுதான்: நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு உங்களால் கண்டிப்பாக பல விடைகள் கூற முடியும். யோசித்தும் யோசிக்காமலும் நீங்கள் விடைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனினும் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ஒன்றிரண்டு காரியங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பின் நாம் விடைகளை பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமம் 66 நூல்களை உள்ளடக்கிய ஒரு தூய புத்தகம். அது 39 நூல்களை உள்ளடக்கிய பழைய ஏற்பாடும் 27 நூல்களை உள்ளடக்கிய புதிய ஏற்பாடுமாக 2 பகுதிகளை உடையது. இவ்வாறு இந்த 66 புத்தகங்களில் 1189 அதிகாரங்களும் 31,102 வசனங்களும் உள்ளது. இப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நீங்கள் கொண்டிருக்கும் விடைகள் சரிதானா என பார்ப்போமா? வேதத்தின் வாயிலாக பார்ப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களில் இந்த கேள்வியின் சரியான விடை உள்ளது. நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. நீங்கள் கொண்டுள்ள விடை சரிதான அன்பர்களே? அதாவது தேவன் தனது ஆவியினால் அருளிய வேத வாக்கியங்கள் தேவனுடைய மனுஷன் எல்லா நற்கிரியைகளையும் செய்ய அவனை தகுதியுள்ளவனாக்க, அவனுக்கு தேவையான உபதேசங்களும் அவனுக்கு தன்னைத்தான் கடிந்து கொள்ள தேவையானவைகளும் அவனுக்கு தன்னுடைய சீர்திருத்தலுக்கான வழி காட்டுபவைகளும் அவன் நீதியை புரிந்து கொள்ள தேவையான கருத்துகளும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. எனவே நற்கிரியைகள் மட்டுமே செய்கின்ற தேவனுடைய மனுஷனாக மாற நாம் கண்டிப்பாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? நற்கிரியைகள் மட்டுமே செய்கின்ற தேவனுடைய மனுஷனாக மாற நாம் கண்டிப்பாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். உங்களில் சிலர் சரியான விடைகளை கூறினீர்கள். வாழ்த்துக்கள். பலரும் தங்கள் விடைகளை இதனால் திருத்தினீர்கள். மிக மகிழ்ச்சி. ஏன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்ற முதல் கேள்விக்கான தூய விடையை தூய வேதாகமத்திலிருந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு சுட்டிக்காட்டியதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, நற்கிரியைகள் செய்ய பரிசுத்த வேதாகமம் வாசிக்க வேண்டும் என நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக 2வது கேள்வி: இந்த நற்கிரியை என்றால் என்ன? நற்கிரியை என்றால் என்ன? இதற்கும் நீங்கள் பல விடைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனினும் வேதாகமம் நற்கிரியை என்றால் என்ன
என்ற கேள்விக்கான விடையை என்ன எப்படி சொல்கிறது என்று இந்த யூடியூப் சேனலின் 2ஆம் பாகத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாழ்க்கைக்கு அவசியம் என்று உணர்ந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் சிலுவை வீரன்.